ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜிர்கேடெக்கோ பயோமெட்ரிக் டோர் ஆக்சஸ் பண்ணலாம், இல்லை அட்டண்டன்ஸ் அந்த பர்பஸ்க்காக. இதுதான் K40ன்ற ஒரு மாடல். இதை தான் நம்ம இப்போ அன்பிளாக் பண்ண போகிறோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு பயோமெட்ரிக், அதோட பவர் கனெக்டரு. இந்த கனெக்டரை வச்சு நம்ம டோர் ஆக்சஸ் பண்ணலாம். இதுதான் பயோமெட்ரிக்கோட பவர். 12 volt 1.5 amps வரும். இதுதான் ஜிர்கேடெக்கோட K45 மாடல். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே ஒரு கார்டு இருக்கும், டிவைஸோட பிளாக் பிளேட் இருக்கும். இதுதான் ஃப்ரண்ட் பேஜ். இதுதான் பவரோட கனெக்டரு. இந்த கனெக்டரை நம்ம அங்கே ஒரு சின்ன 2 pin ஒன்று இருக்கும், அதை இன்செர்ட் பண்ணிடணும். அந்த அடாப்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அதோட கனெக்டரை நம்ம இதில் இன்செர்ட் பண்ணணும். கொடுத்தீங்கன்னா பவர் ஆன் ஆகிடும். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா K40 ஒன்லி ஃபிங்கர் கார்டு பாஸ்வேர்டு. இதுதான் ஹோம் பேஜ். அதில் இதில் பேட்ரி பவரும் இருக்குது. இந்த பேட்ரி ஆன் பண்ணி விட்டோன்னா ஒரு 1/2 hour 1 hour தாங்கும். ஒரு யூசர் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். யூசர் மேனேஜ்மெண்ட்டு, நியூ யூசர், ஆல் யூசர் இருக்கும். நியூ யூஸரில் போனீங்கன்னா ஐடி கிரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம எதனா ஒரு ஐடி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு கம்பெனி ஐடி இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச 1 2 கூட போட்டுக்கலாம். அப்புறம் நேம்குள்ளே போயிட்டு உங்களோட நேம் என்டர் பண்ணிடணும். அப்படியே கீழே ஃபிங்கர் பிரிண்ட், அது உள்ளே போயிட்டு நீங்கள் எத்தனை ஃபிங்கர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 வாட்டி நம்ம ப்ரெஸ் பண்ணோம். 1 2 3 ஆட்டோமேட்டிக் சேவ் ஆகிடும். கார்டு ஆட் பண்ணால் கீழே கார்டு, அதை உள்ளே போயிட்டு கார்டை சும்மா ஸ்வைப் பண்ணாலே போதும், கார்டு ஆட் ஆகிடும். பின் நம்பரும் நீங்கள் போட்டுக்கலாம். பின் நம்பர் என்ன, எத்தனை நம்பர்னா 2 வாட்டி போடணும். 1 2 3 4 5 6 3 வாட்டி போடணும். 1 2 3 4 5 6 கன்ஃபார்ம் கொடுத்துட்டு எஸ்கேப் மட்டும் கொடுத்தாலே போதும், சேவ் ஆகிடும். இப்போ அவங்களுக்கு பஞ்சு வைக்க போகிறாங்க ஒருத்தர். இப்போ நம்ம ஒரு யூஸரை க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சிங்களேன். இப்போ வேறு உள்ளே போய்ட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னா எடிட்டில் போயிட்டு அந்த சூப்பர் ரோலை நார்மலாக இருக்கும், அந்த சூப்பர் அட்மினாக மாற்றிட்டா வேறு யாராலுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒன்லி பஞ்சு மட்டும் தான் வைக்க முடியும். இப்போ என்னால் உள்ளே போக முடியாது. சூப்பர் அட்மின் கார்டோ ஃபிங்கரோ வச்சா மட்டும் தான் உள்ளே போக முடியும். அது வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம் உள்ளே போயிட்டு. அந்த சூப்பர் அட்மின் கார்டு ஃபிங்கர் வச்சா மட்டுமே தான் உள்ளே போக முடியும். மற்றபடி பஞ்சு வச்சுக்கலாம், இன் அவுட்டு வச்சுக்கலாம். ஆல் யூஸரில் போயிட்டு எடிட் உள்ளே போயிட்டு சூப்பர் ரோவில் நார்மலாக மாற்றிடணும். நார்மலாக இருந்தால் யார் வேணால் உள்ளே போய் ஆக்சஸ் பண்ணலாம். ஃபிங்கர் வைக்கிறாங்க, தேங்க்யூன்னு வரும். அவங்க ஃபிங்கர் வச்சாலும் அவங்க அட்டனன்ஸ் விழுகும், கார்டு வச்சாலும் அட்டனன்ஸ் விழுகும். அந்த கார்டை இந்த டிவைஸில் வேறு யாருக்கும் நம்ம ஆட் பண்ண முடியாது. ஒரு கார்டு ஒருத்தருக்கு தான் ஆட் பண்ண முடியும். நீங்கள் பின் நம்பர் போனோம்னா ஃபஸ்ட் ஐடி நம்பர் போடணும். ஐடி நம்பர் போட்ட அப்புறம் பின் நம்பர் போட்டிங்கன்னா தான் உள்ளே போகும், ஓப்பன் ஆகும். இது பாஸ்வேர்டு ஆப்ஷன். பாஸ்வேர்டில் பஞ்சு வைக்கிறது. ஃபிங்கர் ஒர்க் ஆகலை, கார்டு ஒர்க் ஆக மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பாஸ்வேர்டு மூலமாக கூட நம்ம பஞ்சு வச்சுக்கலாம். இது நம்ம சாஃப்ட்வேர் கூட கனெக்ட் பண்ணோன்னா இதுக்கு மெயினாக நெட்வொர்க் வேணும். நெட்வொர்க்கில் இருந்தால் மட்டுமே தான் நம்ம சாஃப்ட்வேர் கனெக்ட் பண்ணி ரிப்போர்ட்லாம் எடுக்க முடியும். இப்போ நெட்வொர்க் போதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, காம் ஆப்ஷனில் போனீங்கன்னா காமில் போயிட்டு ஈத்தர்நெட், இதுதான் RJ45 ஜாக்கு. இப்போ டிஃபால்ட்டாக 2.1
ஐபி இருக்கும். டிஹெச்சிபி ஆன் பண்ணிங்கன்னா 0 காட்டும். 0ன்னு வந்தால் நெட்ஒர்க் போகலை, அதில் 0ன்னு வரக்கூடாது. ஐபி காமிச்சா மட்டுமே தான் டிவைஸு நெட்ஒர்க் போகுதுன்னு அர்த்தம். அது ஒய்ஃபை மூலமாக கொடுத்தாலும் சரி, இல்லை நெட்ஒர்க் கேபிள் மூலமாக கொடுத்தாலும் சரி. இப்போ ஈத்தர்நெட் உள்ளே போயிட்டு டிஹெச்சிபி ஆனில் தானே இருக்குது, ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்கன்னா ஐபி காட்டும். இதோ 1.4 இதுதான் இந்த ஈத்தர்நெட் மூலிமா வர நம்மளுக்கு ஐபி. மேலேயே உங்களுக்கு சிம்பிள் காட்டும், நெட்ஒர்க் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நெட்ஒர்க்லாம் பஞ்சு வந்து வச்சாலும் நம்ம டிவைஸில் ஸ்டோர் ஆகும், பட் சாஃப்ட்வேருக்கு வராது. நெட்ஒர்க் கொடுத்தா மட்டுமே தான் சாஃப்ட்வேரில் ஒவ்வொரு செகண்டும் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த கனெக்ட் நம்ம எது யூஸ் பண்ணோம்னா டோர் லாக் ஆக்சஸ், இஎம் லாக் மூலமாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. வெறும் அட்னஸ்க்குனா இந்த கேபிள் நமக்கு தேவைப்படாது. இல்லை நாங்கள் டோர் ஆக்சஸ் பண்ணணும், எங்களை தவிர வேறு உள்ளே போகக்கூடாது, பஞ்சஸாக உள்ளே போகணும் தான் இந்த கனெக்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் என்சி காம் மாடல் தான் நமக்கு தேவைப்படும் டோர் லாக்குக்கு. எக்ஸிட்டில் நம்ம வந்து சுவிட்ச் வச்சுக்கலாம், எக்ஸிட் சுவிட்சு, அதுக்கு மட்டும் இந்த கனெக்ட் நமக்கு தேவைப்படும். வெறும் அட்னஸ்க்குனா நமக்கு தேவைப்படாது. இப்போ சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுனா நம்ம குரோமில் போய்ட்டு zkteco.in டைப் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஒன்று வரும். அதில் வந்து இந்தியாவுக்குள்ளே போகணும், zkteco இந்தியா. அது ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே வந்து சப்போர்ட் ஒரு ஆப்ஷன் காட்டும். சப்போர்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே சாஃப்ட்வேர்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். டவுன்லோட் சென்டரில் சாஃப்ட்வேர், கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மொத்த சாஃப்ட்வேர் நமக்கு காட்டும். நமக்கு தேவையானது பயோமெட்ரிக்னா ஈஸி டைம் ப்ரோ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அட்டண்டன்ஸுக்கு. இங்கேயும் மேலே வந்து சாஃப்ட்வேர், அந்த வெப்சைட்டில் இப்போ நம்ம போகணும். இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி டைம் ப்ரோ. விண்டோஸ் தான் நம்ம டவுன்லோட் பண்ணணும், லினக்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடாது. விண்டோஸ் மட்டும் தான் நம்ம டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் கொடுத்தா மேலே டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் பண்ணி முடித்த அப்புறம் இந்த ஃபைலை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அப்புறம் செட்டப் பண்ணிங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகும். டவுன்லோடில் போய்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்ட அப்புறம் தான் நம்ம செட்டப் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். அப்படி ஆகலைன்னா நம்ம வின்னரில் வந்து ஓப்பன் பண்ணணும், இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம சாஃப்ட்வேர் கூட எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி ஆப்ரேட் பண்ணுறது பார்க்கலாம். தேங்க்யூ.